இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். புதிய நாளில் தேவனுடைய கிருபைகள், இரக்கம், அன்பு எல்லாம் புதிதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு புதிய விதத்தில் வேலை செய்யும். இன்றைக்கும் புதிய கிரியைகளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு பொருளாக உங்களை படைக்கல. ஒரு மரமாக, செடியாக, மலையாக, கொடியாக இப்படி உங்களை படைக்காமல் இரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனிதனாக நம்மை படைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய சுவாசத்தை, தம்முடைய மூச்சை நம்மளுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அவர் ஊதின அந்த சுவாசம் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, உள்ள இரத்த ஓட்டத்தை கொடுத்திருக்கிறது, நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா, உங்களோடும் என்னோடும் உறவு கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை ஒரு மனிதனாக படைத்திருக்கிறார். மரமாகவோ கல்லாகவோ மலையாகவோ நம்மை படைக்கவில்லை. நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை, மரம், செடி, கொடி இவைகள் எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவனை கொண்டு உறவு கொள்ள முடியாது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஜீவனை கொண்டு உறவு கொள்ள முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையே தந்ததே அவருடைய சுவாசம் தான். தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஜீவன் உங்களை உருவாக்கி உயிர் கொடுத்து உறவு கொள்ள உங்களை படைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு உங்களுடைய உணர்வுகள் தெரியும், உங்களுடைய உணர்ச்சிகள் தெரியும், உங்களுடைய தேவைகள் தெரியும், உங்களுடைய ஆசைகள் தெரியும், உங்களுடைய கவலை எல்லாம் தெரியும், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் தெரியும். ஏனென்றால் அவர்தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர்தான் இன்றைய வரைக்கும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். உங்களை உருவாக்கியவருக்கு உங்களை நன்றாய் தெரியும். அந்த தேவன் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை பாதுகாப்பார், அரவணைப்பார், அன்பு செலுத்துவார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் அவர்தான் உங்களை படைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய மூச்சு காற்றைத்தான் நீங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய சூழ்நிலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் குறித்து வருத்தப்பட வேண்டாம். தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால அவரே உங்களை வழிநடத்தி செல்வார். இன்றைக்கும் அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை பராமரித்துக் கொள்வார். இயேசு எப்படிப்பட்டவர்னா, கண்களுக்கு மறைந்திருக்கும் கடவுள் மட்டுமல்ல, உணர்ச்சிகளை அறிந்திருக்கும் உறவினர் கூட. இன்றைக்கும் கூட உங்களை உருவாக்கினவர் உங்களை வழிநடத்தி செல்வார், உங்களை பாதுகாத்து செல்வார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.